ஹாய் மக்களே, இட்ஸ் மீ கௌசி. ஸோ இன்றைக்கி முட்டை இட்லி குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இட்லி வேக வைக்கக்கூடிய தட்டை எடுத்துக்கோங்க. பெரிய தட்டை எடுத்துக்கோங்க. சின்ன தட்டில் ஊற்றுனீங்க அப்படின்னா முட்டை ஒழுகி வந்துடும். ஸோ அதனால் பெரிய தட்டை எடுத்துகிட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் வாழை இலை யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். வாழை இலை இல்லாதவங்க வெறுமனே இந்த தட்டில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஸோ முட்டையை ரொம்ப பொறுமையாக உடச்சி ஊற்றுங்க. 5 முட்டையை வச்சு நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எத்தனை முட்டையை வச்சு வேணாலும் பண்ணலாம். ஸோ பொறுமையாக உடச்சி ஊற்றுங்க. பக்கத்தில் ஸ்ப்ரெட் ஆகாமல் கீழே ஒழுகாமல். பாருங்கள், 5 முட்டையையும் நான் உடச்சி ஊற்றிட்டேன். இப்போது அதுக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 5 முட்டையிலையும் தனித்தனியாக நம்ம சால்ட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா அதுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம குழம்புலையும் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் இதில் கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பெப்பர் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம க்ளோஸ் பண்ணி 8 to 10 minutes வரைக்கும் இட்லி வேக வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், மூடி போட்டு வச்சுருங்க. அந்த டைமில் நம்ம குழம்புக்கு தேவையான ஸ்பைசஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சீரகம் 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். சோம்பு 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். பிரியாணி இலை 1, கிராம்பு 1, ஏலக்காய் 1 எடுத்துருக்கிறேன். பட்டை கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். கசகசா கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். எப்போவுமே கிரேவியில் கசகசா சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப ஹெல்த்தி, டேஸ்டியும் கூட. அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 3 பச்சை மிளகாவை கீரி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா வெங்காயம் எவ்வளோ சேர்த்தோமோ அதே அளவுக்கு தக்காளியை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மசாலாஸ் பார்க்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா சீரகத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் பவுடர், மல்லித்தூள், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா பவுடர், அதுக்கப்புறமா கறி மசால் பவுடர், சில்லி பவுடர், மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மசாலாஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி முட்டை இட்லி குழம்பு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், முட்டை இட்லி எப்படி வெந்து வந்திருக்குன்னு. ஸோ இதை ஒரு கத்தியை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது கீழே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, அடியில் நிறையா தங்கிருச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் நீங்கள் எடுத்து சேர்த்துக்கலாம். ஸோ கட் பண்ணும்போதே நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் 5 முட்டையையும் இந்த மாதிரி இட்லி மாதிரி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா. ஸோ இந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா அந்த வெங்காயத்தை பாதி பதத்துக்கு வேகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், நல்லா பாதி வெந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டிங்க அப்படின்னா தக்காளியில் இருக்கக்கூடிய ஜூஸி ஐட்டம்ஸ்லாம் வெளியேறிடும். ஸோ அதனால் அதை நல்லா 2 நிமிஷத்துக்கு அப்புறமா கிளறி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறமா மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா சீரகத்தூள் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கரம் மசாலா தூள்
1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கறி மசால் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா மல்லித்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, மிளகுத்தூள். அதுக்கப்புறமா நல்லா இதை வந்து கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல். இந்த மசாலா எல்லாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஸோ நல்லா அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க. அந்த வெங்காயத்து கூடையும் தக்காளி கூடையும் இந்த மசாலாலாம் ஆட் ஆகணும். ஸோ தக்காளி வந்து கொஞ்சம் பல்காக இருந்துச்சு அப்படின்னா அதை மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்டு நல்லா மசாலாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை கிரேவியாக பண்ணுறதா இருந்தால் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் அரைச்சி அதை சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி குழம்பா பண்ணுறீங்க அப்படின்னா தேங்காய் சேர்க்க தேவையில்லை. இப்போ நான் 2 கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து குழம்பு எவ்வளோ பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கிளாஸ் மட்டும்தான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் தேங்காய் சேர்த்திங்கன்னா இது கொஞ்சம் கிரேவி மாதிரி வரும். இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கல்லுப்பு எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். அதை கிளறி விட்டுக்கிறேன். 1லேருந்து 2 கொதி வர வரைக்கும் இதை கொதிக்க வைங்க. கொதி வந்ததுக்கு அப்புறமா பாருங்கள் எப்படி மசாலாஸ் எல்லாம் கொதித்து வந்திருக்குன்னு. இதுக்கப்புறமா வந்து நம்ம இட்லியாக வேக வச்சு எடுத்துருக்கக்கூடிய முட்டை இட்லியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா மெதுவாக ஆட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் எல்லா முட்டையும் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நல்லா மசாலாஸ் கூட ஒட்டணும். அதனால் உள்ளே வந்து டிப் பண்ணி வைங்க. வச்சதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு கொதி வர்ற வரைக்கும் அதை மூடி வச்சிடலாம். இப்போது நம்ம ஒரு கொதி வர வரைக்கும் அதை மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொதிச்சு வந்திருக்கும், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ நீங்கள் வந்து கருவேப்பிலை இலை சேர்க்கலாம், இல்லாட்டி கொத்தமல்லி இலை சேர்க்கலாம். நான் கருவேப்பிலை இலை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் வந்து அதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அந்த கறி லீஸோட ஃப்ளேவர் எல்லாமே வந்து அந்த கிரேவியில் இறங்கியிருக்கும் குழம்புல. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷு. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு டிஷ்ஷஸ் பற்றி டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டிஷ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு இட்ஸ் மீ கௌசி சேனல்.